ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் டிராகன் அன்லிஸ்ட் ஆகி சரியா ஒரு 16 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னடா நடக்குதுன்னு பார்த்தா டிராகனோட ஒரு பிரான்ச் மட்டும் தனியா வெளியில வந்துகிட்டு இருக்குது. சோ இப்படி இந்த பிரான்ச் வெளியில வந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இன்னொரு பக்கம் இந்த டிராகன் ஃபார்ம் வெளியில வரதுக்கு ஒரு சின்ன மைல் ஸ்டோனா இருந்த டோரோ முட்சுகி இருக்கா இல்லையா, அவ நான் ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவ என் கூட இருக்கணும் தானே பண்ண, ஆனா ஏன் இப்படி அவன் மாறினான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியில வரும்போது தான் கரெக்டா இவ்வளவு நிமுற வாஷ வந்து மீட் பண்ணி மை சோல்ஜர் வாங்க வாங்க உங்களை தாங்க நாங்க எதிர்பார்த்தேன், நீங்க மட்டும் இல்லனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட டீம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனா நீ அவன் மேல வச்சிருக்கக்கூடிய காதல் உன் கண்ணை மறைச்சதுனால அவனை இன்னைக்கு உன் கையாலேயே நீ ஒரு டிராகனா மாத்திட்ட. அதனால நீ எனக்காக பண்ண இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா என்ன உனக்கு என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா காணிக்க கூடிய இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல நம்ம மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மீட் பண்ணலான்னு இவ்வளவு அம்போன் இந்த இடத்துல விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம டீம்ல இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம காணிக்கை உருவாக்குன டீம்ல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்னாச்சு எப்படி இப்படி ஒரு கோல் உருவாச்சுன்னு டிராகன் ஃபார்ம் பாத்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டிராகன் ஃபார்ம் ஒன்னும் சின்னதெல்லாம் கிடையாது, இந்த டோக்கியோ சிட்டியை கவர் பண்ற அளவுக்கு பெரிய ஃபார்ம் இல்லையா. அதனாலதான் இப்படி இவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே சரியா ஒரு வாரம் கழிச்சு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த டிராகன் கிட்ட இருந்து மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டிராகன் வெளியில வந்ததுல இருந்து ஹியூமன்ஸும் பார்க்கல கோல்ஸும் பார்க்கல, இந்த இடத்துல யாரெல்லாம் பக்கத்துல இருக்காங்களோ எல்லாருமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேஃபா நம்ம காப்பாத்தணும்னு ஜப்பானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களால இது மேல ஒரு சின்ன கீரல் கூட போட முடியாத அளவுக்கு இந்த டிராகன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. இதனால இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல வந்திருக்கவங்களுக்கு என்ன பண்றதே தெரியாம தொடர்ந்து இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டாக்டர் கானோ இருக்கா இல்லையா, அவனை மீட் பண்றதுக்காக இப்ப இந்த கொரோனா வந்திருக்கா. ஆனா இவ உண்மையாவே இந்த இடத்துல மீட் பண்ணலாம் வரல, இவரை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்தா. அதனால இவ போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டதும் ஓகேமா கொரோனா நீ என்ன இன்னைக்கு போட்டு தள்ள போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு முந்தி நான் உன்கிட்ட சில விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்டுறேன். என்னன்னா உன்னுடைய தங்கச்சியும் ஒன்னையும் யூஸ் பண்ணி நான் நிறைய ஆராய்ச்சி பண்றேன்ற பேர்ல எக்கச்சக்கமான தப்பான விஷயங்கள் பண்ணிட்டேன். அதனால என்ன நீ மன்னிச்சிருமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் தான் உங்களை உருவாக்குனேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சாவு என் கையால தான் இருக்கும், அதுக்கு மட்டும் என்ன இன்னொரு தடவை மன்னிச்சிருன்னு இவர் பண்ண எல்லா தப்பையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு தன்னை சூசைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இறந்து போக குரானாவுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த டாக்டர் நினைச்சா இந்த இடத்துல தப்பிச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா இவர் தப்பிச்சு போறதுக்கு பதிலா நான் பண்ண தப்புக்கு அதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறந்து போயிட்டார் இல்லையா. அதனாலதான் இவர் எதுக்காக தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போனார்ன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரியா ஒரு 2-3 நாள் கழிச்சு சிசிஜிக்கு இப்ப ஹெட்டா இருக்கக்கூடிய டொண்டஜி வார்டோட ஹெட் இருக்கார் இல்லையா, இவருக்கு ஹீட இறந்து போன டாக்டரோடைய ரிசர்ச் புக்கை அனுப்பி வச்சிருக்கான். அது எப்படியோ அவனுக்கு கிடைச்சிருக்கு போல. அதனால இவருக்கு அனுப்பி வச்சதும் இதெல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அந்த ஆள் இறந்து போயிட்டாரு, அவர் மட்டும் உயிரோடு இருந்தாருன்னா இந்த டிராகனை எப்படி அடிக்கிறதுன்றது அவர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப அவர் இறந்து போயிட்டாருன்றதுனால நம்ம என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி உங்க குழம்பி போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அந்த டிராகன் அழிக்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சு தரேன்னு இறந்து போன டாக்டரோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. அதாவது முன்னாள் அசிஸ்டன்ட். ஆனா அந்த முன்னாள் அசிஸ்டன்ட் வேற யாரும் கிடையாது, நம்ம நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஏன்னா அந்த டாக்டர் காணி ஆல்ரெடி கோல்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல இவ தான் அசிஸ்டன்டா இருந்தா. ஆனா பாதியில அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய ஃபைல்ஸ் எதுவுமே இவகிட்ட இல்ல. இருந்தாலும் அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அப்புறம் அவர் பண்ண ரிசர்ச் உடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இவளுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருக்காரு. அதனாலதான் இது மூலமா அந்த டிராகனை நம்மளால அழிக்க முடியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த பக்கம் இவ ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹீடை அமானியும் அக்கிராவும் மீட் பண்ணி நம்ம காணிக்கையை காப்பாத்துறதுக்காக சில விஷயங்கள் பண்ணணும், சோ அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கீங்களான்னு ஒரு பிளானை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் இவன் எதுக்காக காணிக்கைக்கு ஹெல்ப் பண்றான்னு இப்போ வரைக்கும் இவங்க 2 பேருக்குமே தெரியாது. அதனால ஏன்பா உன்னுடைய உயிரை பணையம் வச்சு நிறைய ஹெல்ப் அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் உனக்கு யாருப்பான்ற மாதிரி கேட்க அவனா எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, இதை தவிர அவனை காப்பாத்துறதுக்கு எனக்கு பெருசா எந்த ஒரு ரீசனும் இல்ல, சோ அதனால இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்ல மாட்டீங்களான்னு கேட்க ஹே யார் பாசம் நான் உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோன்னு, கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம், ஏன்னா காணிக்கை உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான். அதனாலவா டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போயிட்டு மத்தவங்களை மீட் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய டோக்கா புதுசா உருவான அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங் போய் அட்டெண்ட் பண்ண போறோம், இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுதுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஓடிய லீடரா இருக்கக்கூடிய பொண்ணு மட்டும்
இல்லப்பா எங்களால உங்க கூட இருக்க முடியாது, ஏன்னா காணிக்கை டிராகனா மாறினதுக்கு அப்புறம் எங்களுக்கு நெருக்கமான நிறைய பேர் அவன் போட்டு தள்ளிட்டான், அதனால இதுக்கப்புறம் எங்களால இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க முடியாது, நாங்க இதை விட்டு கிளம்புறோம்ன்ற மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனே மத்த குரூப்ல இருக்கவங்களும் ஆமா ஆமா இங்க சொல்றதும் கரெக்ட் தான், டிராகனா மாறினதுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைய போட்டு தள்ளிட்டான், என்னுடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய டோக்காவால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இது ஒண்ணும் காணிக்க வேணும்னே பண்ணல, அவன் டிராகனா மாறினதுனால அவனையும் அறியாம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிச்சு நின்னுட்டு இருக்கும்போது டக்குனு ஷூ குறுக்க வந்து எல்லாருமே வாய முடுங்க, அவன் உங்களுக்காக தான் இவ்வளவு நாள் போராடினா, இந்த இடத்துல ஒரு அமைதியை கொண்டு வரணும்னு தன்னுடைய உயிரை பணைய வச்சு போராடினா, அதனால அவன் பண்ணதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம இப்படி நீங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்கன்னு இவன் கத்தப்போம் இவங்களும் ஆமால காணிக்க நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே இதுல சில பேர் இந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாலும் மீதி இருக்கக்கூடிய முக்காவாசி பேரு டோக்கா இப்ப என்ன சொல்றாலோ அதை செய்யறதுக்கு இவங்க எல்லாருமே ரெடியா இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஒரு சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் வந்தாலியா, அதாவது நம்ம நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ இந்த டிராகனை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்றது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவ சொல்றதை கேட்டுட்டு இவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா இப்ப இந்த டிராகனை அழிக்கணும்ன்றதுக்காக ஆர்ம்டு ஃபோர்ஸ் கூட சேர்ந்து சிசிஜியும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவளுடைய கணக்குப்படி சரியா ஒரு 200 வருஷத்துல இந்த டிராகனை அழிக்க முடியும்னு சொல்லி இருக்கா. அப்படி இல்ல இந்த டிராகனை ஒரே அடி அழிக்கணும்னா அந்த டிராகனுடைய கோரை கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. ஆனா இதுலயும் ஒரு விலங்கா இருக்குது. என்னன்னா இந்த டிராகனுடைய கோர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர் பாயிண்ட் வீக்லி ஒன்ஸ் தன்னை தானே டிஃபென்ஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இடத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அது எப்படி மூவ் பண்ணுது என்ன பண்ணுதுன்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதோடைய கோர் அழிக்கிறது தான் இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குனு இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தன் ஓடி வந்து சார் சார் இதை நீங்க பார்த்தே ஆகணும் சார், வேகமா வாங்க சார்னு வேக வேகமா கீழே லாபி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தா இங்க இருக்கவங்கள பார்த்துட்டு இவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா நம்ம காணிக்கை உருவாக்குன அந்த கோட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது இப்போதைக்கு நம்ம காணிக்கைக்காக இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட அகிராமோடோ அமான் அப்புறம் ஹீடே எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால இவங்கள பார்த்ததும் எல்லாருமே சேர்ந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இங்க என்ன பண்ண போறீங்க, நாங்க தான் உங்களை எதுவுமே அட்டாக் பண்ணலன்ற மாதிரி இவங்க பதறி போய் பேசும்போது சார் சார் உங்களை யாருமே அட்டாக் பண்றதுக்காக இங்க வரல, நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம்னு சொல்லவும் இங்க இருக்கக்கூடிய எல்லா சிசிஜி மெம்பர்ஸ்க்கும் செம ஷாக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே கோல்ஸை கொல்லணுன்றதுக்காக தான் சிசிஜிக்குள்ளே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கோல்ஸ் எல்லாம் வந்து நாங்க உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம்னு சொல்றாங்க இல்லையா, அதனாலதான் இவங்க எல்லாருமே இப்படி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க கூட இருக்கக்கூடிய சைக்கோ மட்டும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், இவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போறேன், ஏன்னா இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பீஸ் வராது, அதனால நான் இவங்க கூட போய் சேர போறேன், இவங்க கூட சேர்ந்து இந்த டிராகனை கொல்ல போறேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் பீஸை கொண்டு வர போறேன்னு ஒரு மாதிரி ரைமிங்கா பேசவும் இங்க இருக்கக்கூடிய எல்லா சிசிஜி மெம்பர்ஸ்க்கும் இவ சொன்ன விஷயம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. என்னன்னா இப்ப இவங்களுக்கு வந்து கோல்ஸ் பெரிய த்ரெட் கிடையாது, இந்த டிராகன் தான். அதனாலதான் இவ சொன்ன விஷயத்தை கேட்டதும் சில சிசிஜி மெம்பர்ஸ் மட்டும் நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன், நான் அந்த கோல்ஸ் கூட சேர்ந்து சண்டை போடுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த இடத்துக்கு சூசியா தன்னுடைய டீமை கூட்டிட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இவன் தானே சிசிஜிக்கு ஒரு தளபதி மாதிரி. அதனால இவனை பார்த்ததும் இங்க பாருப்பா இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு ஒண்ணுதான், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கோல்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. பட் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கேத்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே செயல்படுவோன்ற மாதிரி சொன்ன உடனே இவனு ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு எப்பா நான் ஒண்ணு வில்லலாம் இல்லப்பா, நான் ஆர்டினரி ஒரு சோல்ஜர் மட்டும் தான், அதனால இப்போதைக்கு எல்லாருக்கும் எது நல்லதோ அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன், இவங்க கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொன்ன அடுத்த செகண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாரும் தங்களுடைய மாஸ்க கைட்டி தான் யாருன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா வேலை செய்ய போறாங்க இல்லையா, அதனாலதான் எதுக்கு ஐடென்டிட்டியை மறைச்சு ஒரு பிரிவினை உருவாக்கணும், நம்ம எல்லாருமே இந்த இடத்துல சமம் தான். இவங்க மாஸ்க் எல்லாத்தையும் கைட்டி கிடைச்சிட்டு இவங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்க நிஷிகி தன்னுடைய லவரை பாக்குறதுக்காக வந்திருக்கான், அதுவும் 2 வருஷம் கழிச்சு. ஏன்னா இவ தான் அந்த ஆர்கனைசேஷன்ல போயிட்டு ஒர்க் பண்ண போறான், நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க போறேன் போயிட்டா இல்லையா, அதனாலதான் ஏன் இந்த மாதிரி என்ன விட்டுட்டு போனேன், நான் 2 வருஷம் நீ இல்லாம கஷ்டப்பட்டேன் தெரியுமான்ற மாதிரி சொல்லும் போதுதான் இங்க பாரு நிஷிகி நான் உன் கூட ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் என்னால முடிஞ்சதை பண்ணலாமேன்னு அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து நிறைய விஷயங்களை இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ இது மூலியமா நம்ம திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போக முடியும்ன்ற மாதிரி இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் இவளுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேமா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கேளு நான் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் ஹீடேவும் டோக்காவும் எப்படி காணிக்கையை திரும்பவும் நார்மலா மாத்தலான்னு அவனை பத்தியே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ளேயே இப்ப காதல் மலர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு இல்லையா, அதனால நாங்க 2 பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம், ஆனா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காணிக்கையை காப்பாத்தணும்ன்ற மாதிரி சொன்ன உடனே ஓஹோ இவ்வளவு நடந்திருக்கா எனக்கு தெரியாம, அப்பனா அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணானா ரிங்கு கொடுத்தானான்ற மாதிரி கேட்கும் போதுதான் டோக்காவுக்கு காணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்னன்னா இவ்வளவு பெரிய டிராகனா இருக்கிறதுனால தான் காணிக்கையை கரெக்டா எந்த இடத்துல இருக்கிறான்றத கண்டுபிடிக்க முடியாம இவங்க ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவன் அந்த வெட்டிங் ரிங்க பத்தி பேசினதுக்கு அப்புறம் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன்னா காணிக்கை தான் இதை நான் ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பேன் தொலைக்க மாட்டேன்னு கழுத்துல ஒரு செயின் மாதிரி அந்த ரிங்க போட்டிருந்தான் இல்லையா, அதனாலதான் அது ஒரு மெட்டல், அதை நம்ம ஈஸியா டிலீட் பண்ணி அவனை கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாமேன்ற மாதிரி போய் எல்லாத்தையுமே சொல்ல இவங்களும் இது சூப்பரான ஐடியா தான். ஆனா என்ன இந்த மொத்த டிராகனையும் சர்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு நம்ம கிட்ட மெட்டல் டிடெக்டர் இல்லையன்ற மாதிரி லைட்டா சோகமா பேசிக்கிட்டு இருக்க பக்கத்துல நிக்கக்கூடிய ஷூ டக்குன்னு தன்னுடைய அப்பாவுக்கு
போன் போட்டு டாடி டாடி இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்ன உடனே அவர் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி ஹலோ சார் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பேசின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஜப்பான்ல இருக்கக்கூடிய மொத்த மெட்டல் டிடெக்டரும் இந்த சிசிஜி பில்டிங் குள்ள தான் இருக்குது. ஏன்னா ஷூடைய ஃபேமிலி தான் ஒரு ராயல்டி ஃபேமிலி, மிகப்பெரிய பணக்காரங்கன்னு சொன்னா இல்லையா, அதனாலே அவருக்கு இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாருமே தெரியும், இன்க்ளூடிங் பிரசிடென்ட் கூட தெரியும். அதனாலதான் அவங்க மூலியமா ஒரே நாள்ல இவ்வளவு மெட்டல் டிடெக்டர் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே இந்த டிடெக்டர் எடுத்துட்டு போயிட்டு காணக்கியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டிராகனுடைய உடம்புல அங்கங்க கண்ணு மாதிரி இருக்கும். அந்த கண்ணு இவங்க பக்கத்துல வரத பார்த்ததும் இதோடைய உடம்புல இருந்து எக்கச்சக்க ஹார்மோன்ஸை வெளியில வர வச்சு இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வைக்குது. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டிராகன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஹார்மோன்ஸை கிரியேட் பண்ணி வந்திருக்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இப்போ இவங்க கூட தான் கோல்ஸும் இருக்காங்க, சிசிஜி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால இது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா சமாளிக்க முடியும். சோ இத பத்தி கவலைப்படாம ஒரு டீம் போய் தேட ஆரம்பிங்க, இன்னொரு டீம் அட்டாக் பண்ண ஆரம்பிங்கன்னு ஆர்டர் கொடுக்கவும் ஹார்மோன்ஸ் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யூரி டோரோ முட்சுகி எங்க இருக்கிறான்றத தேடிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவளை பல நாளா இவன் பார்க்கவே இல்லை, அதனால அவ எங்க இருக்கிறான்றத தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா இந்த இடத்துல இவ முழு சைக்கோ மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. ஏன்னா அந்த நிமுரா வாஷும் போற போக்குல அப்படியே இவகிட்ட சில விஷயங்களை கொளுத்தி போட்டுட்டு போயிட்டான் இல்லையா, அதனாலதான் என்ன பார்த்ததுமே நீங்க கொல்ல வந்துட்டீங்கல்ல, என்ன கொல்ல போறீங்கன்னு இங்க வந்திருக்கிறது தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தெரியாம இவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க கரெக்டா இந்த இடத்துக்கு சைக்கோவும் வந்துடுறா. அதனால இவரையும் சைக்கோவும் சேர்ந்து இவளை தடுக்கலான்னு பார்த்தா சுத்தமா இவளை தடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம்னே தெரியாம இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கடத்துல இவ சைக்கோவை போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு அட்டாக்க பண்ணிட்டான். பட் அந்த அட்டாக் எல்லாமே அவன் மேல படல, அதுக்கு பதிலா யூரி குறுக்க வந்து வாங்கிக்கிட்டான். அதனால இந்த அட்டாக்க தன்னோட நெஞ்சில வாங்கின கையோட இங்க பாருட்டோரோ நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா தான் இருந்தோம், ஆனா நீ எதுக்காக ஐசி மட்டும் தான் உன்னுடைய ஃபேமிலி, அவன் மட்டும் தான் உனக்கானவன்ற மாதிரி யோசிக்கிற? ப்ளீஸ் அந்த மாதிரி தயவு செஞ்சு பிரிச்சு யோசிக்காத, நம்ம எல்லாருமே ஃபேமிலி தான். அதனால நீ தப்பு பண்ணாலும் சரி எங்களை கொன்னாலும் சரி நீ எப்பயுமே எங்க கூட இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி சொல்லும் போதே இவ கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா மாறிட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு, என்னாலதான் ஐசிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுக ஆரம்பிக்க சைக்கோ டக்குன்னு கண்ணத்திலே ஒன்னு பலர்னு வச்சு ஏண்டி ஏண்டி நாங்க தான் உனக்காக இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்னடி நீ ஐசின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ ஐசியை மறந்துரு, நம்ம எல்லாருமே ஃபேமிலி, இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா இருப்போம் இவளை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்க. இவரு இதை பார்த்துட்டு ஓகே எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது, ஆனா என்ன இதை பாக்குறதுக்கு நீ மட்டும் தான் என் கூட இல்லன்னு இவன் ஜின்ஷியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நீங்க நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி இல்ல இது ஏன் நடந்துச்சு இது எதுக்காக நடக்குதுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு புரியலனா தயங்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் ஒன்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். ஆனா நீங்க டக்குனு யோசிக்கலாம், டேய் இத்தனை நாளா நாங்க கமெண்ட் பண்ணி ஏன்டா இருக்கிறோம் நீ எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன்னு கேட்கலாம். அது ஏன் நான் ரிப்ளை பண்ணலனா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பாயிலர் வர மாதிரி நீங்க क्वेश्चन கேட்பீங்க, அதனாலதான் நான் ஸ்பாயிலர் வந்துருமேன்றதுக்காக மோஸ்ட்லி நான் ரிப்ளை பண்ணாம இருந்தேன். ஆனா இப்போ நம்ம சீசனோட எண்டிங் நெருங்கிட்டோன்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு क्वेश्चनா இருந்தாலும் பரவாயில்ல தாராளமா கீழே கேளுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஆனா அதுக்குன்னு வெறும் क्वेश्चन மட்டும் கேட்காதீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஏதாச்சும் இருக்கலாம், அப்படி இல்ல நம்ம சேனலை பத்தி ஏதாச்சும் இருக்கலாம், அப்படி இல்லனா நீ இதை மாத்தினா நல்லா இருக்கும் ப்ரோன்னு உங்களுக்கு சில சஜஷன் கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பண்ண தட்டி விட்டுட்டு உங்களுடைய क्वेश्चंस கூட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.